இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கேரளாவின் திருவனந்தபுரம் லோக்சபா தொகுதி எம்பி சசி தரூர். காங்கிரஸைச் சேர்ந்த இவர் சமீப காலமாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசி வருகிறார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது, அதைத் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்ற எம்பிக்கள் குழுவுக்கு தலைமையேற்றது என இவரது பல்வேறு செயல்கள் காங்கிரஸ் கட்சிக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியது. பிரதமர் மோடி திறமையானவர், சிறந்த நிர்வாகி, வெளிநாடுகளில் அவரது புகழ் பரவி வருகிறது என அவ்வப்போது மீடியாக்களுக்கு பேட்டி அளித்ததும் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டதும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சிலருக்கு எரிச்சல் ஊட்டியது. அவர் அத்துடன் இல்லாமல் காங்கிரஸ் தலைமையின் சில செயல்பாடுகளை வெளிப்படையாக விமர்சித்தார். காங்கிரஸ் எம்பியான தரூர் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரின் போதும் மேலும் பல விஷயங்களுக்காகவும் அடிக்கடி டெல்லி சென்ற போதும் தரூர் ராகுல் இடையிலான சந்திப்பு நீண்ட நாட்களாக நடக்கவே இல்லை. இது அரசியல் அரங்கில் பேசுபொருளானது. அதேபோல் திருவனந்தபுரத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் பிரச்சார குழுவில் சசி தரூரின் பெயர் இடம்பெறவில்லை என்றும் சர்ச்சை எழுந்தது. சொல்லி வைத்தாற்போல் இவரது லோக்சபா தொகுதியில் இடம்பெற்றுள்ள திருவனந்தபுரம் மாநகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று மேயர் பதவியை கைப்பற்றியது. இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகளால் சசி தரூருக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் மிகப்பெரிய பிணக்கு இருப்பதாக எழுந்த பேச்சு மேலும் அதிகரித்தது. இதற்கிடையே பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்ற சசி தரூர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆகியோரை நேரில் சந்தித்து பேசினார். ராகுலுடனான சந்திப்புக்கு பின் சசி தரூர் கூறியதாவது: லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், காங்கிரஸ் தலைவர் கார்கே ஆகியோரை நேரில் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இருவருடனும் மனம் திறந்து பேசினேன். நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதில் நாங்கள் அனைவரும் ஒரே பக்கம்தான் நிற்கிறோம், ஒரே பாதையில் பயணிக்கிறோம். எங்களுக்குள் எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. கட்சி வளர்ச்சி பணி குறித்து ஆலோசித்தோம் என்றார். அப்போது கேரள சட்டசபை தேர்தலில் உங்களை முதல்வர் வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என நீங்கள் ஆசைப்படுவதாக பேச்சு எழுகிறதே, அது உண்மையா என நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். உடனே ஷாக்கான சசி தரூர், நான் திருவனந்தபுரம் எம்பியாக உள்ளேன். என்னை வேறு எந்த பதவிக்கும் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இல்லை. மக்கள் எனக்கு அளித்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களுக்கு சேவை செய்கிறேன். எனக்கு வேறு எந்த எண்ணமும் கிடையாது என்றார். சசி தரூர் ராகுல் நேரடி சந்திப்பின் மூலம் நீண்ட நாட்களாக காங்கிரஸ் கட்சியில் நிலவிய குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளதாக கட்சி நிர்வாகிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். We had a discussion with my two party leaders, the NOP and the Congress president, and we had a very good, constructive, positive discussion. All is good and we are moving together on the same page. What more can I say? I can't, honestly, there's nothing more to say. I can't even hear the questions amongst all of this. Yes, are you happy with the meeting, sir? I've always campaigned for the party. Where have I not campaigned? I will campaign. Was there any discussion on chief ministerial candidate of the party or No. That chief? was never the issue. I'm frankly not interested in being a candidate for anything. At the moment, I'm already an MP. I have the trust of my voters from Thiruvananthapuram. I have to look after their interests in Parliament. That's my job. Sir, I'm not looking for any new job.